nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. கல்யாணம் ஆனும் சொல்லிட்டு நான் முருகர்கிட்ட தான் ப்ரே பண்ணிட்டேன். அதை அப்படியே லீட் பண்ணி வந்து கல்யாணம் வரைக்கும் வந்தோன்னு ஒரு மேல் ரொம்ப நம்பிக்கை அதிகமாகிடுச்சு. என்னை வந்து நீயும் கல்யாணம் பண்ணிக்காத, சிங்கிளாக இருக்கலாம் அப்படிலாம் என்ன ரொம்ப ட்ரை பண்ணாரு. பட் நான் அவரை ஃபஸ்ட்டில் வந்து கந்த புராணம் படித்தேன். அப்போ அதில் வந்து ஃப்ரைடே தான் முருகரோட ஸ்பெஷல் டே அப்படி இருந்தது. அதனால இப்போ ஃப்ரைடே விரதம்னா ஃப்ரைடே. எப்போவுமே 24/7 விளக்கு எரிஞ்சிகிட்டே இருக்கும் வீட்டில். அம்மாவோட படத்துக்கு அவங்களாம் விளக்கு வச்சுட்டு அது பண்ணுறது நான். வாராகியம்மன் விளக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷல். வெள்ளம் வந்தப்போ ஃபுல்லாக தண்ணி இது வரைக்கும் வந்துடுச்சு. வாராகியம்மன் விளக்கு வச்சு தான் ப்ரே பண்ணுற, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது சார். என்ட்ரி வரைக்கும் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. பக்கத்து போகிறவங்க வந்துட்டு அவர் அட்டனன்ஸ் போட்டு தான் எப்போவுமே வெளில கிளம்புவார். வெளியிலேருந்து உள்ளே வரும்போதும் அப்படி தான் பூஜை ரூம்குள்ளே போயிட்டு தான் வீட்டுக்குள்ளே. ஸோ உள்ளே வந்த உடனே ரொம்ப ப்ளசண்ட்டாக காமாக இருக்குது மேம். யார் பூஜை அறையெல்லாம் பராமரிக்கிறது? இது செட் பண்ணது நான் தான். இந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணது. முன்னாடி வேறு ஒரு ஆர்டரில் இருந்தது. நான் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன், பூஜை ரூம் மட்டும். ஸோ மோஸ்ட்லி வந்து சாருக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து ரொம்ப அதிகம்னு சொல்லியிருக்கீங்கல்ல. ஸோ சாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுள் யார்? அவருக்கு பிடிச்சது சிவன் ஃபஸ்ட்டு, இப்போ முருகரை மாறிடுச்சு. ஏன் மேம் சிவன்லேருந்து முருகருக்கு மாறினாரு? கல்யாணம் ஆனும் சொல்லிட்டு நான் முருகர்கிட்ட தான் ப்ரே பண்ணிட்டேன். கொஞ்சம் இது பட்டிங் ஸ்டேஜில் லவ் ஆரம்பிக்கும் போதே கோயிலுக்கு போயிருந்தேன். நியூ இயர் அப்போ வந்துட்டு திருச்செந்தூர் போயிருந்தேன். அப்போ வந்து நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன், கல்யாணம் நடந்தால் இவருக்கூட எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் தானே இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் எங்களுக்குள்ளே ஒரு வைப் நல்லா இருந்தது. சரி, இவர் வேறு வந்து ரொம்ப ஸ்டபனாக கல்யாணம்லாம் சான்ஸே இல்லை அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தார். சரி, கல்யாணம் அப்படி இருந்ததுன்னா இவர் கூட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ப்ரே பண்ணியிருந்தேன். ஸோ அதை அப்படியே லீட் பண்ணி வந்து கல்யாணம் வரைக்கும் வந்ததுன்னா ஒரு மேல் ரொம்ப நம்பிக்கை அதிகமாகிடுச்சு. சார் நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும் போதே சொல்லியிருக்காரா, லைக் வந்து நான் லவ் பண்ண மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்? என்னை வந்து நீயும் கல்யாணம் பண்ணிக்காத, ஓகே சிங்கிளாக இருக்கலாம் இப்படிதான் இப்படிலாம் என்ன ரொம்ப ட்ரை பண்ணாரு. பட் நான் அவரை மாற்றியாச்சு. ஸோ எப்படி சொல்லிட்டு இருந்த ஒரு பர்சனை மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம். எப்படி மேம் அவரை மாற்ற வச்சிங்க? இது வீட்டில் நான் சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி, நிறைய மாப்பிள்ளை அந்த மாதிரிலாம் காமிச்சிருந்தேன். ஒரு ஸ்டேஜ் என்னால் தாங்க முடியல, டார்ச்சர். அப்போ வந்து இல்லை நான் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லியாச்சு. அப்புறம் இவர்கிட்ட சொல்லிட்டு அவங்க டார்ச்சர் அதெல்லாம் பார்த்துட்டு அவரே சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. அண்ட் அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, ஓகே அப்படின்ட்டாங்களா? என்னை வந்து ஒரு 3 மாதம் மென்டல் டார்ச்சர் பண்ணேன். அவங்களுக்கு நிறைய இன்புட்ஸ், எல்லோரும் ஏதோ யூடியூப் சேனல்ஸ்லாம் அவரை பற்றி பேசுகிறாங்கல்ல தப்பாக, அதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு அம்மாவுக்கு நிறைய இவரை பற்றி இன்புட்ஸ்லாம் கொடுத்து நான் அப்போ தான் கன்வின்ஸ் பண்ணுவேன். இப்படி இல்லைம்மா இப்படி தான் அப்படிலாம் சொல்லி பேசி புரிய வைப்பேன். உடனே ஒரு கொஞ்ச நேரத்துலேயே கால் பண்ணி இல்லை நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அகைன்ஸ்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து பேசணும். இப்படியே ஒரு 2-3 மாதம் போச்சு. அப்புறம் ஒரு பாயிண்டில் என்னால் முடியல, அதுக்கப்புறம் இவரே பேச வச்சுட்டேன். ஓகே. ஸோ இவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணவர் தான் நம்மளோட முருகர். உங்களுக்கு அதை வந்து அமைச்சு கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ உங்களுக்கு முருகர் தான் ஸ்பெஷலாக பிடிக்குமா மேம்? ஓகே. இப்போ வந்து நிறைய இந்த ஃபாஸ்டிங் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, நிறைய பூஜையோட வழிபாட்டு முறைகள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் பண்ணுவீங்களா மேம்? சஷ்டி விரதம் இருந்திருக்கேன். ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் மௌன விரதம் இருப்பேன். முன்னாடி டியூஸ்டே நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் முருகருக்காக. அப்புறம் சஷ்டியில் வந்து கந்த புராணம் படித்தேன். அப்போ அதில் வந்து ஃப்ரைடே தான் முருகரோட ஸ்பெஷல் டே அப்படி இருந்தது. அதனால இப்போ ஃப்ரைடே விரதம்னா ஃப்ரைடே. அதுக்கப்புறம் அந்த சிவன் பாதி பார்வதி தேவி அது நான் வந்து கிஃப்ட் பண்ணது லவ் பண்ணும்போது. ஓகே, அப்படி இருக்கணும் அப்படி சொல்லி ஓகே அந்த சிலை நான் கிஃப்ட் பண்ணது. ஸோ இந்த முருகர் நாங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் சேர்ந்து வாங்கினது. எந்த முருகர்?
ஃபர்ஸ்ட் ஒன் சில்வர் மயிலோட முருகர் இருக்காரு. ஓகே ஓகே. சார் வந்து எங்கன்னா ஊருக்குலாம் போனா, ஏன்னா இங்க இருக்கிற ஒரு போட்டோஸ்ல வந்து சில போட்டோஸ்ல யூனிக்கா இருக்கு, இங்க கிடைக்காத ஒரு போட்டோ சாமி போட்டோஸா இருக்கு. சோ நீங்க டிராவல் பண்ணும் போதுல சாமி போட்டோஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்களா? ட்ராவல் பண்ணும்போது லைக் கோயில் போகும்போது கண்டிப்பாக அவங்க எதனா பார்த்தா பிடிச்சிருந்தா வாங்குவோம். இந்த முருகரோட சிலையெல்லாம் சில இது கோவிலில் வாங்குவோம், குட்டியாக இருக்கிறது இதெல்லாம். அப்புறம் கோயிலில் இருந்தே சம்டைம்ஸ் கொடுப்பாங்க அந்த ஃபோட்டோஸ், இல்லைன்னா ஏதாவது அந்த வெயில் அந்த இதெல்லாம் திருச்செந்தூரில் கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணது. இது மோஸ்ட்லி இங்கே ஆல்ரெடி இருந்தது, சில விஷயம் மட்டும் செட் பண்ணது. அதுக்கப்புறம் நிறைய போட்டோஸ் வந்து பழைய போட்டோஸ், ஆனா இப்போ வரைக்குமே பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார் வந்து பெக்யூலரா இந்த போட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? வெளியில ஒரு சாமி போட்டோ இருக்கும், பெருமாள் படுத்திருக்க மாதிரி, அது அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பிள்ளையார் சிலை என்ட்ரியில ஒன்று இருக்கும், பிள்ளையார் சிலை, அதுவும் அவர் ஸ்பெஷல் சொல்லியிருக்காரு. அதிக பூஜை செய்யறது யார் மேம், நீங்களா சாரா? பூஜை செய்யறதுன்னா லைக் எப்போவுமே 24/7 விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும் வீட்டில். ஸோ அது மட்டும் அவரும் பார்ப்பாரு, நானும் பார்ப்பேன். ஸோ ஈவினிங் பூஜை பண்ணுறதுன்னா லைக் வந்து விளக்கு வெளியில் அம்மாவோட படத்துக்கு அவங்களாம் விளக்கு வச்சுட்டு அது பண்ணுறது நான், சம்டைம்ஸ் அவரும் பண்ணுவார். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் 2 பேர் வீட்டில் இல்லாத டைமில் யார் இதை டேக் கேர் பண்ணியிருப்பாங்க? இப்போ நாங்கள் 2 பேர் ட்ராவல் பண்ணுறோன்னா அம்மா பூனையை பார்த்துக்கிறதுக்காக வர சொல்லுவோம். ஸோ அவங்க பார்த்துப்பாங்க, அவங்களே ஃபுல்லாக அதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ சொல்லுவாங்கல்ல மேம், விளக்கு வந்து எப்பவுமே எரிஞ்சிட்டே இருந்தால் வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட விஷயம் என்னன்னு தெரியுமா? இதனால பெக்யூலராக எல்லா டைம்லையுமே விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்கன்னு. வாராகியம்மன் விளக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷல். வெள்ளம் வந்தப்போ லாஸ்ட் இந்த டிசம்பர்லாம் போன டிசம்பர் வெள்ளம் வந்தது இல்லையா, அப்போ வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி இது வரைக்கும் வந்துடுச்சு இந்த ஏரியாவில். அப்போ வந்து வாராகியம்மன் விளக்கு வச்சு தான் ப்ரே பண்ணுறோம், வீட்டுக்குள்ளே வரக்கூடாது சார், என்ட்ரி வரைக்கும் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போது அந்த வெள்ளம் மறக்க முடியாத ஒரு. வாராகி அம்மன்னா இப்போதான் சமீபத்தில் வாராகி அம்மன்னா யாருன்னு நிறைய பேருக்கு தெரிய வந்தது. ஸோ வாராகி அம்மன் பற்றி உங்ககிட்ட சார் ஷேர் பண்ணியிருக்காரா? லைக் ஏதோ ஒரு பவர் இருக்கு தெரியுது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம், லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். பட் அது எப்படி அது ஷேர் பண்ணுறது தெரியல. பட் அவங்க பவர்ஃபுல்ங்கிறத திரும்ப திரும்ப உணர்த்திட்டு இருக்காங்க. இங்க முருகன் மட்டும் ஸ்பெஷலா ரொம்ப பளிச்சுன்னு அழகா தெரியுறாரு லைட்டிங்லாம் வச்சு. ஸோ யாருமே வாங்கினா, நீங்களா சாரா? அதுவும் வாங்கினது நான் தான். அந்த இன்ஸ்டால அந்த மந்திரம் ஒருத்தர் சொல்லி கேட்டேன், அதுக்கப்புறம் ஒரு இந்த இது சேல் பண்ணுறது பார்த்தேன், அப்போ ஆர்டர் பண்ணி வாங்கினது. இப்போ டெய்லி காலையில் எழுந்துச்சி வந்தோன்னே வந்து இதை படிக்க பழக்கம் ஆயிடுச்சு இப்போது. இது அதுக்கப்புறம் வெளியில் ஆறுமுகம் மரலிடும் அதுவும் இது ரெகுலராக படிக்கிறதா பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ சார் வந்து என்ன மாதிரி டைமில் மோஸ்ட்லி பூஜை அறையில் இருப்பார்? சில பேர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் ஃபஸ்ட்டு கடவுள்கிட்ட தான் ஷேர் பண்ணணும், இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கடவுள்கிட்ட தான் ஷேர் பண்ணணுவாங்க. ஸோ சார் எந்த டைமில் மோஸ்ட்லி பூஜை அறையில் இருப்பார்? வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கே போகிறதா இருந்தாலும், பக்கத்து போகிறதா இருந்தாலும் வந்துட்டு ஒரு அட்டனன்ஸ் போட்டு தான் எப்போவுமே வெளில கிளம்புவார். அப்புறம் வெளியிலேருந்து உள்ளே வரும்போதும் அப்படி தான், பூஜை ரூம்குள்ளே போயிட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவார். அது ஒரு ஹேபிட் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது. ஆனால் ஒரு பாசிட்டிவாக இருக்கும்ல, போகிறப்போ நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும், வந்த உடனே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் உள்ளே வந்த உடனே பாசிட்டிவாக இருக்கும். ஓகே. 2 பேரும் சேர்ந்து கோவில்களுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருப்பீங்கல்ல, என்னென்ன கோவிலுக்கெல்லாம் போயிருக்கீங்க? இங்கே இருக்க சிவன் கோயில், ஆறுபடை முருகர் கோயில் போயிருக்கோம். அதுக்கப்புறம் திருச்செந்தூர், திருத்தணி கல்யாணம் அங்கே தான் நடந்து, அதுக்கு முன்னாடி ஒரு தடவை போனோம். ஸோ ஆறுபடை விசிட் பண்ண ஒரு பிளான் இருக்குது, அது பிளான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கும்பகோணம் அவர் சொல்லியிருக்காரு, நிறைய கோயில் இருக்குது அடிக்கடி இவங்க போகிற பிளேஸுன்ட்டு. ஸோ அதுவும் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. மேம் உங்களுக்கு வந்து முருகர்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க, அதோட ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் உங்கள் கையில் கூட நீங்கள் மெஹந்தி போட்டிருந்தீங்களோ? ஆமாம் ஆமாம், கையில் வந்து முருகர், வாராகியம்மன் இன்னொரு கையில் போட்டிருந்தேன். அவங்க சூப்பராக போட்டு செமையாக இருந்தது, ரொம்ப ரியலிஸ்டிக்காக போட்டிருந்தாங்க. வர்ஷிகா மெஹந்தி ஆர்டிஸ்ட் அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரீல் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். சார் வந்து அப்படியே பார்ப்பாரு, சிரிப்பாரு, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ வேற என்னென்னலாம் சொன்னார் அந்த டைமில் அவர் மெஹந்தி பார்த்து? ரொம்ப நல்லா இருக்கு, அப்படி ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. 2 பேருக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங். அது ரொம்ப ஒரு மெஹந்தியில் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக போட்டிருந்தது, ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது. யாரோட பிளான் இது? சாரோட பிளானா உங்களோட பிளானா? லைக் நம்மளோட முருகர் வந்து நம்ம மெஹந்தி? என்னோட பிளான்.
அவங்களது ரீல்ஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தேன். ஸோ அது வந்து சரி கல்யாணத்துக்கு போடணும் கண்டிப்பாக அப்படி டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களே கூப்பிட்டு பண்ணியாச்சு. ஸோ சாமியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.